நேற்று எங்களுக்கு போதகர்களுக்கு நாங்கள் நடத்துகிற சர்வதேச சரீரமாகிய கிறிஸ்து என்ற அந்த ஐக்கியத்தில் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் கூட்டம் நடத்துவோம், குடும்ப கூட்டம் நடத்துவோம். ஒவ்வொரு வருஷமும் குடும்பமாய் தேவனை ஆராதித்து பாடி நன்றி செலுத்துவோம். அது முடிக்கவே 10 ஆயிடுச்சு. 10 மணிக்கு முடிந்த உடனே நான் சாப்பிட்டு விட்டு 11:30 மணிக்கு பஸ் ஏறிட்டேன். சென்னையிலேருந்து இங்கே வந்து சேர்ந்தது 3 மணிக்கு. ஐயா முதல்ல சொன்னாங்க, 10 மணிக்கெலாம் வந்துடுங்க நல்லது அப்படின்னாங்க. ஆனாலும் அந்த கூட்டத்தை தவிர்க்க முடியல. 3 மணிக்கு வந்துட்டேன். பஸ்ஸில் கூட தூங்கலை. 3 மணிக்கு வந்த உடனே ஆவியானவர் ஏவுதுனார். ஒரு 2 மணி நேரம் இந்த பாண்டிச்சேரி சுற்றி நடந்தே, பனி அதிகமாக இருந்தது, நடந்தே ஃபுல்லாகவே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஐயா 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணார். எப்பா எங்கே இருக்கீங்கன்னு. ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. எப்போ வந்தீங்கன்னு கேட்டார். 3 மணிக்கு வந்தேன்ட்டு. எங்கே இருந்தீங்கன்னு கேட்டார். சுற்றி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். சந்தோஷப்பட்டார். மகிழ்ச்சினார். அல்லேலூயா. உள்ளே வந்தேன், வந்து ரெடி ஆகிட்டேன். கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த பாட்டு பாடலாமா? இளமை கழுகை போல புதிதாக்கி மழுகின்றார். இளமை கழுகை போல புதிதாக்கி மழுகின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஏன் இந்த வெறினா? பிரியமானவர்களே, வாசிக்கலாம், நம் வார்த்தைக்கு நேராக போகலாம். பவுல் எழுதின நிருபம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். வாசிங்கள் என்னோடு இணைந்து. பவுல் எழுதின நிருபம் எவர்களை முன்குறித்தாரோ, 8:30 வாசிங்க. 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த வேளையிலே நம்மை எல்லாரையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். நம்ம மேல ஒரு திட்டம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு தரிசனம் இருக்கு. உங்க மேல, இந்த சபை மேல ஒரு திட்டம் இருக்கு, நோக்கம் இருக்கு. தேவன் எவரையும் சும்மா அழைக்கல. என்னதுங்க? உங்களை கொண்டு தேசத்தை அசைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணா பேயெல்லாம் ஓடும். நீ ஜெபம் பண்ணா நோய்கள் எல்லாம் தீரும். நீ ஜெபம் பண்ணா குடியின் ஆவிகள் எல்லாம் தேசத்தை விட்டு தேவன் அகற்றுவாரு. நீ ஜெபம் பண்ணா மந்திரவாதிலாம் நடுங்குவாங்க. நீ ஜெபம் பண்ணா எல்லாம் பில்லி சுனியும் ஆவிகளை தேவன் தேசத்திலிருந்து விரட்டுவார். உன்னை தேவன் முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உன்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. He has planned on you. ஆமாவா இல்லைங்களாங்க? எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? உன்னை தேவன் முன்குறித்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார். பவுல் சொல்றார், தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஏன்னா அவர் அழைப்பு ரோமர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்க வேணாம், நான் சொல்றேன். அவர் அழகா சொல்றாரு, தேவன் என்னை அப்போஸ்தலனாக அழைத்தார், அவருடைய ஊழியக்காரனா என்னை அழைத்தார், அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி என்னை அழைத்தார். நான் முன்னே கொலைகாரனும் பாவியும் துன்மார்க்கனுமாய் இருந்த என்னை தேடி இயேசு வந்தார். நான் தேடி இயேசுவை போகவில்லை, என்னை தேடி அவர் தரிசனமாகி எனக்கு காட்சி அளித்து துன்மார்க்கமாய் இருந்த என்னை அவர் என்ன பண்ணினாரு? பரிசுத்தமாய் மாற்றினார். என்னை நீதிமான ஆக்கினார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அப்பா கூட சொன்னாரு, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் போது தாங்க உன் ஒளிநெடுத்துக்கு ஜாதிகள் புறப்பட்டு வரும்.
உதிக்கிற உன் ஒளி நேரத்துக்கு ராஜாக்கள் உன்னை தேடி வருவாங்க. இந்த சபைக்கு ராஜாக்கள் தேடி வருவாங்க, அதிகாரிகள் தேடி வருவாங்க, தலைவர்கள் தேடி வருவாங்க. கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமா, உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ He chosen you. சாதாரணமாக உன்னை தெரிந்தில்லை. பாவத்தின் பிடியிலிருந்து தூக்கி இருக்கிறார், சாபத்தின் பிடியிலிருந்து தூக்கி இருக்கிறார், மரணத்தின் பிடியிலிருந்து தூக்கி இருக்கிறார். உன்னை தூக்கி உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். சாதாரணமான ஆண்டவரை நீ வணங்கல, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தெய்வத்தை நம்ம வணங்குறோம். அவர் சர்வத்தையும் படைத்தவர். உனக்காக திட்டங்களை வைத்திருக்கிறாரு, அதை நிறைவேற்றி முடிப்பார். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமா, நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டாரு. ஆமாவா இல்லைங்களாங்க? நான் வரும்போது எல்லாருக்கும் ஒரு சிலை, ஆமா, உங்களுக்கு ஒரு சலலாம் வைக்க மாட்டோம். கர்த்தர் பரலோகத்தில் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாராங்க? ஆமா, உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை முன்குறித்திருக்கிறார். நீ பாவியா இருக்கலாம், பரதேசியா இருக்கலாம், வாட் எவர், கருப்போ சகப்போ அதெல்லாம் கவலை இல்லை. பணம் இருக்கோ பணம் இல்லையோ அதெல்லாம் கவலை இல்லை. உன்னை அழைத்திருக்கிறார் தேவன், உன்னை முன்குறித்திருக்கிறார் தேவன், உன்னை நீதிமானாக்கிறார் தேவன். உன்னை மகிமைப்படுத்த அவரால் முடியும், உன்னை கனப்படுத்த முடியும். முடியுமா முடியாதா? செய்வாருங்க. இஸ் ரெடி. நீங்க ஆயத்தமா? ஆமா, நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை முன்குறித்து இருக்கிறீங்க. ஆண்டவரே, என் மேல என்ன திட்டம் இருக்கு, என் மேல என்ன நோக்கம் இருக்கு, எங்க சபை மேல என்ன தரிசனம் இருக்கு, அதை வருகிற வருஷத்துல செய்ய வல்லவராய் இருக்கிறார். புதிய காரியத்தை செய்வேன், அது இப்போதே தோன்றும். செய்வாரா செய்ய மாட்டாரா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்கய்யா, ஆண்டவர் என்னை முன்குறித்து இருக்கிறாருங்க, ஆண்டவர் என் பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. எஸ்தர், மேரி, டேனியல், சுரேஷ், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டாரு, கை ஏந்தவும் விட மாட்டார், கை ஏந்தவும் விட மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிய வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமா, நான் சொன்னதை செய்யும் அளவு என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். ஐயா, என் சாட்சி சொல்லாமா? ஒரு 10 நிமிஷம். பிரைஸ் தி லார்ட். I am from not London, not Malaysia, not Singapore, not German, not America. I am from Tiger Garden. புரியலையா? I am from Tiger Garden. வட சென்னை கேள்விப்பட்டிருக்கீங்களா? புளியாந்தோப்பு, வேசார்பாடி, காசிமேடு, ராயபுரம், கனிகாபுரம், இவைகளெல்லாம் வட சென்னைன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி சொல்லுவாங்க பயங்கரமான பகுதி. என்னதுங்க? காலையில் ஒருத்தர் ஆட்டோவில் என்னை கொண்டு வந்து விட்டாரு. அந்த பகுதியிலிருந்து நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களா? ஆச்சரியம் அப்படின்றாரு. அல்லேலூயா. பட்டெல்லாம் ஃபுல்லா பட்டை. அவருக்கு வரும்போதே ஆட்டோல சுவிசேஷம் சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த இடத்துல இருந்து நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களா? ரொம்ப பொல்லாத இடமாச்சே. ஆமா பிரியமானவர்களே, சாராயம், வெட்டுக்குத்து, ரவுடிஸ் எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. என்னதுங்க? சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு. என்னதுங்க? பொழுதுபோக்கு. அதுதான் பிரியமானவர்களே. எனக்கு இயேசுவும் தெரியாது, இயேசுவும் பிடிக்காது. நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஐ டோன்ட் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் ஒரு இந்து குடும்பத்திலே, பாரம்பரிய இந்து குடும்பத்திலே. பிரியமானவர்களே, இப்போ 11 மணிக்கு சென்னையில் சாய்பாபா கோயில் இருக்கு. அந்த சாய்பாபா கோயிலோட நிர்வாகி என் சொந்த அண்ணன். பிரியமானவர்களே, பக்க அயர்வாள். என்னதுங்க? லோகத்தில் நன்னா இருக்கேலா, சௌக்கியமா இருக்கேலா? பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்து குடும்பத்திலே இருந்தவன், பிறந்து இந்து குடும்பத்திலே வாழ்ந்தவன். பிரியமானவர்களே, நான் இயேசுவை வெறுத்தவன். எங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஐயா மாதிரி ஒரு போதகரோ ரெவரண்டோ கார்டினலோ பிஷப்லாம் கிடையாது. 1980களில் பிரியமானவர்களே, புளியாந்தோப்பு, வேசார்பாடி ரொம்ப கொடூரமான பகுதி. அங்கே யாருமே செல்ல பயப்படுவாங்க, அங்கே வாழவே விரும்ப மாட்டாங்க. இது உண்மை, இப்பயும் உண்மை. இப்போ கூட ஒரு பெரிய ஒரு கொலை நடந்ததில்ல அல்லவா? அது எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக முழுக்க முழுக்க பிரபலமானது. எங்கள் வீட்டுக்கு ஒரு 5 நிமிடம் தான் அவருடைய வீடு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இடம் தான் எங்கள் இடம். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா 1980களிலே சாராய வியாபாரி. அவரே சாராயத்தை உற்பத்தி செய்து அவரே வியாபாரம் செய்வார். அடிதலுக்கு ஆட்களை அவரே அனுப்புவார். முழு நேர வேலையாக இருந்தார். என்னதுங்க? முழு நேரம் அரசாங்கத்தில் வேலை செய்யலாம், ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம், அமெரிக்காவில் வேலை செய்யலாம், இல்லை லண்டனில் வேலை செய்யலாம்.
அவருடைய வேலை எதில் தெரியுமா இருந்தது? ரவுடிசம் தான், வெட்டு குத்து சாராயம் தான் இருந்தது. பிரியமானவர்களே, 1980 நான் சுருக்கிட்டு நான் வேதவசனம் நிறைய போக ஆசைப்படுகிறேன். 81 காவல்துறை எச்சரிக்கிறாங்க, தேவா உன் மேலே அநேக குற்றம் இருக்கு, உன்னை நாங்கள் என்கவுண்டர் பண்ண ஆயத்தமாகி விட்டோம். என்னதுங்க? என்கவுண்டர் பண்ண ஆயத்தமாகி விட்டோம். நீ ஒரு 5 வருடம் தலைமறைவாக இரு, நீ எந்த குற்றமும் செய்யக்கூடாதுன்னு காவல்துறை கடைசி எச்சரிப்பு. என்னதுங்க? ஆண்டவர் கூட கடைசியாக ஒரு வாய்ப்பு தருவார் மனம் திரும்ப. அதில் மனம் திரும்பிட்டேன்னா ஆசீர்வதிப்பார். இல்லை நான் அப்படி தான் இருப்பேன்னா நீ அப்படி தான் இருப்ப. ஆசீர்வாதத்தை மேன்மை என்ன பண்ண மாட்டேன்? பார்க்க மாட்டேன். உயர்வை என்ன பண்ண மாட்டோம்? பார்க்க மாட்டோம். கடைசி வாய்ப்பு. காவல்துறை சொல்கிறாங்க, தேவா 5 வருடம் நீ தலைமறைவா இருந்தாங்க. எங்கள் அப்பா அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய தாயாருக்கு அப்போ 14 வயது, நிறமாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. 5 வருடம் தலைமறைவாக இருந்தாங்க. எந்த துன்மார்க்க செயலுக்கு போகாமல் மாதாவரம் சொல்லுவாங்க, வட சென்னையில் மாதாவரம் சொல்லுவாங்க, பால் பண்ணை, பால் உற்பத்தி செய்கிற இடம். மாதாவரத்தில் 5 வருடம் தலைமறைவாக இருந்தாங்க. பிரியமானவர்களே, எங்கள் அப்பா வேலைக்கு போல, சிறைச்சாலைக்கு அடிக்கடி போவார். என்னதுங்க? சிறைச்சாலைக்கு அடிக்கடி போவார். எங்கள் பகுதியில் ஒருத்தர் இருந்தார், பிளேடு கர்ணா. என்னதுங்க? பிட் பாக்கெட் கர்ணான்னு சொல்லுவாங்க அவர் பேர். அவரும் எங்கள் தகப்பனாரும் கிளாஸ்மேட்டு. எதில்? சிறைச்சாலையில். எங்கெங்க? சிறைச்சாலையில் கிளாஸ்மேட்டு. சிறைச்சாலையில் அங்கே கிளாஸ்மேட். பிரியமானவர்கள இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, உங்கள் தகப்பனார் மோசம். 5 வருடம் தலைமறைவாக இருந்து எந்த குற்றமும் செய்யலை. போலீஸ் அவரை தேடவே இல்லை. எங்கள் பாட்டியம்மா என்ன பண்ணாங்க, மாதாவரம் சென்று புளியாந்தோப்புக்கு அழைத்து வந்தார்கள். பிரியமானவர்களே, எங்கள் தகப்பனாரை அழைத்து வந்தார்கள். எங்கள் தகப்பனார் பொல்லாதவன், முரடன், குடிகாரன். அதன் நிமித்தம் உறவுகள் எங்களை சந்திக்க வரவில்லை. யாரும் எங்களுக்கு ஆதரவாக இல்லை, யாரும் எங்களை நேசிக்கவும் இல்லை. நாங்கள் குடிசை வீட்டில் இருந்தோம். மழை பெய்ந்தா, இப்போ மழை பெய்யுது பார்த்தீங்களா, எங்கள் வீடு ஆறாக மாறிடும். தூங்க முடியாது, போட்டுக்க வஸ்திரம் கிடைக்காது, நல்ல ஆகாரம் காலையும் மதியம் கிடைக்காது. இரவு வேலையில் தான் ஒரே ஒரு வேலையில் எங்களுக்கு ஆகாரம் இருக்கும். அந்த ஆகாரமும் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் அரசாங்கம் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் எங்கள் தாயார் சத்துணவு போடுவாங்க. அந்த சத்துணவு வாங்கிட்டு வந்து எங்களுக்கு ஆகாரமாய் கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, எங்கள் வாழ்க்கை எப்படி தான் இருந்தது நான் சுருக்கிறேன், நல்லா கவனிங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. எல்லாரும் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீ தேவா பையனான்வாங்க. ஆமாம். உங்கள் அப்பா பொல்லாதவராச்சே? ஆமாம். உங்கள் அப்பா சாராய வியாபாரியாச்சு? ஆமாம். எல்லாரும் வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. யாரும் உதவி செய்ய வர மாட்டாங்க. பிரியமானவர்களே, நானும் 16 வயசில், எத்தனை வயசில்? 16 வயசில் ஒயின் ஷாப்பில் போய் தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன். சேரக்கூடாத நண்பர்களோடு சேர்ந்தேன். சுத்தக்கூடாத இடத்துக்கு போனேன். மவுண்ட் ரோட்டில் தேவி தேட்டர் இப்பயும் இருக்குது, எக்மூரில் ஆல்பர்ட் தேட்டர் இப்பயும் இருக்குது, கீழ்ப்பாக்கத்தில் சங்கம் தேட்டர் இப்பயும் இருக்குது. அந்த தேட்டரில் 10 ரூபா டிக்கெட்டு போலீஸ்கிட்ட அடி வாங்கி ரஜினி படம் பார்க்க போவேன். பிரியமானவர், படிக்கும் போது பள்ளி ஆசிரியர் சொல்லுவாங்க, நீலாம் பண்ணி மேய்க்கல் ஆக்கில்லைன்னு. என்னதுங்க? பண்ணி மேய்க்கிறத பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நான் அநேக தரம் பார்த்துருக்கேன். பண்ணி வேக வேகமாக ஓடும், துர்நாற்றம் அடிக்கும், கிட்ட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அது அருகாமையில் நானும் இருப்பேன். பிரியமானவர்களே, பண்ணி மேய்க்கல் ஆக்கில் வேணாம். நான் வீட்டுக்கு வரும்போது அமெரிக்கன் டைமில் தான் வருவேன். என்ன டைமில் வருவேன்? அமெரிக்கன் டைம்னா இங்கே பகல்னா அங்கே இரவு, அங்கே இரவு, அங்கே இரவுனா இங்கே பகல். டெக்சாஸ், அலாஸ்கா, நியூ ஜெர்சி, மெக்சிகோ, வாஷிங்டன் டிசி, நியூயார்க். இப்போது இங்கே பகல்னா அங்கே இரவு. நான் இன்னைக்கு எத்தனை மணிக்கு பாண்டிச்சேரிக்கு வந்தேன்? 3 மணிக்கு தான் தினக்கும் வீட்டுக்கு வருவேன். அல்லேலூயா. பிரியமானவர், இப்படி தான் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை. என்னை தேடி இயேசு வந்தார். காஸ்பல் இஸ் வெரி சிம்பிள். என்னதுங்க? ஐயா சொன்னார்ல, இந்த ட்ராக்ஸ் கொடுங்க, அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. சுவிசேஷம் என்பது எளிமை. இயேசு உன்னை நேசிக்கிறார், இதுதான் சுவிசேஷம். இயேசு உனக்காக மரித்தார், இதுதான் சுவிசேஷம். இயேசு உனக்காக நித்திய ஜீவனை தருவார், இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை சொல்லி பாருங்க, கர்த்தர் அநேகரை தொட வல்லவராக இருக்கிறார். ஆமாம், இந்த ட்ராக்ஸ்லாம் வாங்கிட்டீங்களே, இந்த ட்ராக்ஸ் போய் கொடுங்க, அநேகரை கர்த்தர் தொட வல்லவராக இருக்கிறார். செய்வாரா? செய்ய மாட்டாராங்க? ஒரு நண்பர் லண்டன் தேசத்தில் இருக்கிறார். இப்போ கார்த்திக் டேவிட்னு 6 மாதம் சுவிசேஷம் சொன்னார். எத்தனை மாதம் சொன்னார்? எனக்கு
6 மாசம் எனக்கு பிடிக்கல. கார்த்திக் டேவிட் 6 மாசம் சொன்னாரு. கார்த்திக் அந்த இயேசுவை பற்றிலாம் சொல்லாத, அவரே தாடி வச்சுட்டு ஒன்றும் இல்லாத இருக்கேன் அப்படின்னு நான் கிண்டல் பண்ணேன். நான் படிக்கும் போது டான் பாஸ்கோ பள்ளியில் தான் படித்தேன். ஃபாதர் ஜெபம் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக யாவரும் சொல்லுவோம். நான் பின்னாடி அமர்ந்து கொண்டு ஆமே, முதல்ல எனக்கு ஒன்றும் தெரியாது, அல்லேலூயான்னு அர்த்தம் தெரியாது, ஆமேன்னு அர்த்தம் தெரியாது, இயேசுன்னு யாரும் தெரியாது. பிரியமானவர்களே, 6 மாதம் சொன்னார். அவன் தொல்லை தாங்க முடியல. என்னதுங்க இப்போ யோசிக்கிறீங்களா? நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா ஐயா சொன்ன நேரத்தில் முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. 6 மாதம் அவன் தொல்லை தாங்க முடியல. பிரியமான அவன் தொல்லை தாங்க முடியாமல் தான் எம்பிஏ கெல்லிஸ், சிபிஎம், ஏசுஏ, எம்பிஏ இதெல்லாம் பாரம்பரிய ஆரம்ப கால சபை. பாஸ்டர் அப்பாத்துரை இறந்து விட்டார். ஐயா போல இப்படி தான் இருப்பார், வெள்ளை, ஃபுல் அண்ட் ஒயிட், பியூர் பந்தகோஸ். ஐயா போல இருந்தார். பிரைஸ் லார்ட் சோத்ரோன்னு. நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் தோத்துட்டேன் ஃபாதர். என்னதுங்க ஃபாதரே நான் அப்படி தான் சொல்லுவேன். எங்கள் ஊர் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவர் பேர். ஃபாதர் தோத்துட்டோம், ஃபாதர் தோத்துட்டோம் ஃபாதர்னு. எனக்கு தெரியாது அது அர்த்தம், அது சமஸ்கிருத வார்த்தை. பிரியமானவர்களே, அது எனக்கும் அர்த்தம் தெரியாது. அவர் ஒன்றும் கோபித்துக் கொள்ளவில்லை. வேதாகமத்தை திறந்து இயேசுவை பற்றி எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். நான் தலையை சொன்னேன், காத்து இந்த ஆள் எப்படா முடிப்பா அப்படின்னு. அவர் எழுந்து நில்லு, இயேசு வரப்போறாரு, உன்னை தொட போறாருன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் ஆடுவோம், நாங்கள் ஸ்டைலாக ஆடுவோம், அதுவாக வரும் அதுவாக போவோம். இவர் கண்ணை முன்னா இயேசு வருவாருன்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் விளங்கலை. அவர் பாரத்தோடு வல்லமையாய் ஐயா போல பாரத்தோடு உருக்கத்தோடு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே நான் கீழே விழுந்துட்டேன். வேக வேகமாக என் கரங்களை பிடித்து தூக்கி எடுத்து, பிரைஸ் தி லார்ட், இயேசு உன்னை தொட்டு விட்டார், உனக்குள்ளே இருக்க எல்லா அசுத்தாவிகளும் நீங்கினது, நீ இனி இயேசுவுக்கு சொந்தம்னார். அல்லேலூயா. 2005ஆம் ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரை இயேசு எனக்கு சொந்த ரட்சகராக இருக்கிறார். அதான் சொன்னால, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான ஆக்கினார். ஏன்னா பார்த்து சொன்னாங்க, தேவா கடைசி மகன் இவன் தூங்குற இடம் பிளாட்ஃபார்ம்னு சொன்னாங்க. என்னதுங்க நடைபாதை. நான் சென்னையில் 22 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட வச்சிருக்காரு கர்த்தர். ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் தான் இப்போ வீடு அமர வைத்திருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. போட்டுக்க கோட் சூட்லாம் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும், எவரையும் உயர்த்த அவரால் முடியும். முடியுமா? முடியாதாங்க. நீ ஒப்பு கொடுத்தா, என்னை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர், அது மட்டும் இல்லை, போகாத ஊர் இல்லை. பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, கேஜிஎஃப், பல மாவட்டங்களில், பல மாநிலங்களில், சிஎஸ்ஐ, அட்வென்ட், ஏஜி, அநேக ஆயிரங்கள் மத்தியில் டிவி நிகழ்ச்சியில் கர்த்தர் இன்னும் பேச வைத்து கொண்டு இருக்கிறார். செய்வாரா? செய்ய மாட்டாரா? உங்களையும் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் தான் ஐயா இப்படி போன்ற சாட்சிகளை கொண்டு வராங்களா இல்லையா? ஏன்? மக்கள் நீங்க பயன்படணும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழணும். வாசிக்கலாம், தேவன் யாரை பயன்படுத்தினார், யாரை தெரிந்து கொண்டார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ப்ளீஸ் ரீட். சாமுவேல். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் ஆசீர்வாதம். ஆமாவா இல்லைங்களாங்க? ஏன்னா இங்க சாமுவேல் யாருன்னா பெரிய தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர் சபா வரைக்கும், தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர் பிரபலம் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. ராஜாவாய் அபிஷேகம் பண்ணது சவுலை, முதல் ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு. He was the first king of Israel. Prophet of Samuel. அவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தை என்ன பண்ணல, நல்லா கவனிங்க, கீழ்ப்படியவே இல்லை. கீழ்ப்படியலன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, உன்னோடு பேச மாட்டார். சொல்ற வார்த்தையை
இதை எடுத்து வைனா எடுத்து வைக்கணும். பலிபீடத்தை துடைக்கணும். சபையை பெருக்கணும். சுவிசேஷம் சொல்லணும். பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். வீட்டு கூட்டத்தை போய் நடத்தணும். ஆராதனை வல்லமையா செய்யணும். ஏறுக்கு மாறா நான் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், பாஸ்டர் தொல்லை தாங்க முடியல. என்னதுங்க ஐயா, எங்களுக்காக நாங்கள் உங்களை உருவாக்கல, கர்த்தருக்காக உருவாக்குறோம். நீ கர்த்தருக்காக பயன்படுத்தணும். கர்த்தர் உன்னை கொண்டு ஆசீர்வாதமாய் மாற்றணும். Obey the word of God is very important. Very very important. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே ஆசீர்வாதம். சாமுவேல் பார்த்து, டேய் நீ ஏன் சவுலுக்காக அழுகிற, நிப்பாட்டு. அவன் வார்த்தையை கீழ்ப்படியல, என் வார்த்தையை கீழ்ப்படியல. ஊழியக்காரங்களை சகப்பா இருக்கிறோமோ, உயரமா இருக்கிறோமோ, குள்ளமா இருக்கிறோமோ, என்ன போல ஆப்பிரிக்கா கலர்ல கருப்பா இருக்கிறோமோ, டசன்ட் மேட்டர். என்னதுங்க, ஆனா நாங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறோம். கர்த்தரை இதை செய்யினா இது செய்ய சொல்றோம், இதை பண்ணுனா பண்ண சொல்றோம். சாமுவேலுக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தையை சவுல் கேட்கல. கேட்காத பட்சத்தில் ராஜாவாயில என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் புறக்கணிச்சிட்டார். ஏன்? ஊழியத்தில் உயர்வு இல்லை, குடும்பத்தில் உயர்வு இல்லை, சமுதாயத்தில் உயர்வு இல்லைன்னா கீழ்ப்படியாமை. ஒபே. ஏன் எனக்கு நடக்கல, காலம் ஃபுல்லா நான் இப்படியே இருக்கிறேனே, ஒரு மாற்றம் இல்லையே. சபைக்கு வரேன், கொஞ்ச நாள் பரிசுத்தமா இருக்கிறேன், பின்னாடி விஜய் பாட்டு பாடுறேன், அஜித் பாட்டு பாடுறேன், அந்த கழகத்தில் போறேன், இந்த கழகத்தில் போறேன். யாரும் வாழ வைக்க மாட்டாங்க, கர்த்தர் தான் வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆமா பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. உள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். அந்த வேஷம் என்ன பண்ண மாட்டாரு, பாஸ்டர் பார்க்க மாட்டாருன்னா ஆவியானவர் பார்ப்பார். அவர் சொல்லுவாரு, நான் சொல்றேன் மறுபடியும், மணியாட்டி ஃபாதர் இல்லை, நான் நீங்க நிற்கும் போதே ஆவியானவர் சொல்வாரு, இவன் இந்த பாவத்தில் இருக்கான், இந்த காரியத்தில் இருக்கிறான், இந்த பலவீனத்தில் இருக்கான்னு. நாங்கள் சொல்ல மாட்டோம், சில வேளையில் சொல்லுவோம், சில வேளையில் சொல்ல மாட்டோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. இஸ் ஆம்னிப, எங்கும் நிறைந்தவர். ஆமாவா இல்லைங்களாங்க? ஆம்னிபட், எங்கும் நிறைந்தவர். ஆம்னி பிரசன்ட், எங்கும் நிறைந்தவர். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. பாவம் செய்யாதே, துணிகரமான இடத்துக்கு போகாதே, துன்மார்க்கோடு சேராதே, ஊழியத்துக்கு நேரா வானா வரணும். நல்லா கவனிங்க. எங்க போதகர் என்ன அடிப்பார், காரி துப்புவார் முகத்தில், இந்த தரையை தொடை ஒழுங்கா தொடை, இந்த பலிபீடத்தை கரெக்டா தொடை, அசதியா செய்யாதன்னு அடிப்பார். நான் சொல்லுவேன், பாஸ்டர் நீங்க அடிங்க திட்டுங்க, எல்லா வேலையும் செய்யறேன், எல்லா காரியத்தையும் செய்யறேன், ஜெபம் மட்டும் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. என்னதுங்க, எனக்கு ஜெபமும் வராது, பாட்டும் வராது, வசனமும் தெரியாது. அவர் சொன்னார், இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, கர்த்தர் உன்னை உயர்த்துவாருன்னார். உண்மையே செஞ்ச. பிரியமானவர்களே, obey the word of God. நீ இல்லைன்னா அநேக பேரை கர்த்தர் உருவாக்குவார். நம்ம அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்போமா? ஆமா, கர்த்தர் அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். இன்னொரு பாட்டு பாடலாங்களா? பெர்க்மன்ஸ் பாட்டு. தொண்டை சரியானாலும் பரவாயில்ல. உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மைத்தானே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மைத்தானே
நேசிக்கிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மை தானே நேசிக்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு நீங்க போக போறீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ உங்க வாழ்க்கையில் அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறும். நான் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சொன்ன நல்வார்த்தையை நானே நிறைவேற்றுவேன். அவரே நிறைவேற்றுவார். நீ யாரையும் தேடி போக வேண்டாம். உங்க மாமாவை தேடி போக வேண்டாம், உன் அண்ணனை தேடி போக வேண்டாம், உறவுகளை தேடி போக வேண்டாம். எங்க அப்பா சொன்னாரு, தேவா சொன்னாரு, நம்ம குலத்தையும் இதுதான், இயேசுவெல்லாம் நீ வணங்காத, நீ வணங்கினா நான் உனக்கு எதையும் செய்ய மாட்டேனாரு. நீ பரவாயில்லப்பா, நீ எனக்கு எதையும் செய்ய வேண்டாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார்னார். ஆமா, இப்ப வரைக்கும் அந்த அதே வைராக்கியத்தமா தான் இருக்கு. ஆமா, அநேக தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஒபே, தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் அநேக காரியத்தில் தவறுறேன், ஊழியத்தை சரியா செய்ய முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, உமக்கு உண்மையா இருக்க முடியல, ஐ நீட் ஹோலி, பரிசுத்தமாய் வாழணும், உம்முடைய சத்தத்துக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஆனா சாமுவேல் கீழ்ப்படினார். 4 வாசிங்க ஐயா, வாசிங்கய்யா. 4 அதே 16 4 வாசிங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார். அல்லேலூயா. உங்களை ரொம்ப நான் மனதார வாழ்த்துகிறேன். ஏன்னா நீங்க வரும்போது எல்லாம் இப்படி தான் வரீங்க. அல்லேலூயா, ஐயா சோத்திரம் அப்படின்றீங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதுதான் ஊழியக்காரர் வரும்போது எல்லாம் சாமுவேல் வராரு, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா? நம்ம ஊழியக்காரர்களை விசாரிக்கும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை விசாரிக்க வல்லவராக இருக்கிறார். தாழ்மை இருக்கணும். சாமுவேல் வராரு, பாஸ்டர், பிரைஸ் காட். சிலர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஐயான்றான், பின்னாடி கொய்யான்றான். என்ன என்ன, அல்லேலூயா, என்ன என்ன. முன்னாடி ஐயா நீங்க சூப்பர்யா, நீங்க தாயா நல்லா பாடுறீங்க, நீங்க தாயா வல்லவர், நீங்க வசனத்தை விளக்கி சொல்றீங்க. அவரு வர வர சரியில்லை, நமக்கே மார்க் போடுறாங்க. என்னதுங்க, நமக்கே மார்க் போடுறான். 4 வசனத்தை நம்ம தான் சொல்லி தரோம், பாட்டு நம்ம தான் சொல்லி தரோம். இந்த ராகத்தில் பாடணும். ஜான் ஜபராஜ் எப்படி பாடுறார் தெரியுமா? அவர் இப்படி பாடுறார் தெரியுமா? அல்லேலூயா, நீ பாடு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆள் பாடுறான். பெர்க்மன்ஸ் கேட்டாரே அந்த பாட்டுனா பயந்துருவாங்க. எபினேசருக்கு போயிட்டு எனினேசரே எனினேசரே இதுவரையில் கைவிட்டீரேன்னு பாடுறான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. மைக்கு கொடுத்தா பாடுறான்னா எபினேசரை எனினேசரான்னு பாடுறான். என்னதுங்க, இதுவரையில் கைவிட்டீரேன்றான். அல்லேலூயா. நமக்கு மார்க் போறான். பிரியமானவர்களே, அப்போ சாமுவேல் வருகிறதை பார்த்து நான் பாருங்க, they peoples humble themselves, தாழ்மையோடு வந்தார்கள். அவர் சொல்றாரா, ஹலோ, இங்க நான் ஒரு கூட்டத்தை நடத்த வந்திருக்கிறேன், எல்லாரும் வாங்க, மூப்பர்கள் வாங்க, இந்த கூட்டத்தை நீங்க ஒழுங்குபடுத்துங்க, எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க, எல்லாரையும் அழைப்பு கொடுங்க, எல்லாரையும் அழைத்து வாங்கன்னு சொல்றாரு. அவங்களுக்கு என்ன பண்றாரு, மூப்பர்களுக்கு வேலை கொடுக்கிறாரு. ஊழியக்காரன் சிலர் சொல்லுவாங்க, தலையை சொறிவாங்க, இவர் நமக்கே வேலை கொடுக்குறாரு, வேற யாருக்கும் சொல்ல மாட்டோம், உனக்கு தான் சொல்லுவோம். என்னதுங்க, உன் தலையத்தை நீ தான் கேட்டாகணும். என்னதுங்க, உனக்கு தான் சொல்லுவார். மூப்பர்கள் உங்களுக்கு தான் சொல்லுவாங்க. கீழ்ப்பு சொல்றவங்களுக்கு என்னங்க, செய்யறவங்களுக்கு தானே சொல்ல முடியும், செய்யாதவங்களுக்கு சொல்ல மாட்டோம். சாமுவேல் வந்து சொல்றார்,
எல்லா கூட்டத்தையும் ஒழுங்குபடுத்து. தாவீதை கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, ஈசாயை கூப்பிடு, ஈசாயை கூப்பிடு, பிள்ளைகளை கூப்பிடு. ஈசாய் பெரிய செல்வந்தர். அவங்க பிள்ளைங்கள்லாம் 8 பிள்ளைங்க, எல்லாம் இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க. ஒரே ஒரு பையன்தான் ஆடு மேய்க்கிறவன். யாருங்க? யாரெல்லாம் நீ புறக்கணிக்கப்படுகிறியோ கர்த்தர் அந்த இடத்துல உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். நீ வேண்டாம், உனக்கு திறமை இல்லை, உனக்கு படிப்பு இல்லை, அழகு இல்லை, பாட தெரியாது, வசனம் தெரியாது, வேதம் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க மத்தியில் தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உனக்கு ஒன்றும் தெரிய வேணாம், கர்த்தர் தெரிஞ்சா போதும். தாவீதுக்கு படிப்பு இல்லை, பெரிய வேலை இல்லை, பெரிய மதிப்பு இல்லை, யாருமே இல்லை. கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஆமா, எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. ஈசாயெல்லாம் ரெடி ஆகுறாரு. அவங்க அம்மா, அவங்க அண்ணன் அபினதாப், சம்மா, எலியாப் எல்லாம் ரெடி ஆகுறாங்க. எல்லாம் கேட்கிறார் தாவீது, அப்பா வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங்? ஆடு மேய்க்கிறவன் நான், போடா வெளியே. உன்னை உலகம் சொல்லுங்க நீ தகுதி இல்லை என்ன சொல்லியிருக்காங்க. ஆனா உன்னை தகுதிப்படுத்தி அழகு பார்ப்பாரு, உன்னை மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பாரு, உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். ராஜாக்களோடு உட்கார வைப்பாருங்க. என்ன உட்கார வச்சிருக்கார்? ராஜாக்களோடு, அதிகாரிகளோடு, பேராயர்களோடு உட்கார வைத்திருக்கிறார். He will do miracles definitely. செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். தாவீது கேட்கிறார், அப்பா எல்லாரும் எங்க போறீங்க? ஆடு மேய்டா, போடா, உனக்கு திறமை இல்லை, பாட தெரியாது, போ. அங்க வந்தா எல்லாம் பணக்காரங்களாம் வருவாங்க, செல்வந்தர்லாம் வருவாங்க. என் பையன் ஆடு மேய்க்கிறான்னா மதிக்க மாட்டான். ரொம்ப அழுக. தாவீதை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. எங்க அனுப்பிட்டாங்க? நல்லா கவனிங்க. சும்மா உதாரணத்துக்கு எனக்கு சொல்றேன். எனக்கு ஒரு 3 பிள்ளைங்க, சரி ஒரு 4 பிள்ளைங்க. 4 அப்படின்னு பயப்படாதீங்க, சொல்ல 4 பிள்ளைங்கன்னா ஒரு விசேஷம்னா, ஒரு கூட்டம்னா அந்த 4 பிள்ளைங்களை என்ன பண்ணுவேன்? கொண்டு போவேன். இதுதான் நீதி, இதுதான் நியாயம். தாவீது புறக்கணிக்கப்படுறாரு, ஒதுக்கப்படுறாரு, தள்ளப்படுறாரு, அவமானப்படுத்துறாங்களே, கைவிடப்படுறாரு. ஆடு மேய்ப்போன்றாங்க. எங்க பெரிய டிஜிஎஸ் அங்கிள் மாதிரி, பெர்க்மன் சைன் அந்த மாதிரி, மோகன் சிங் அந்த மாதிரி பெரிய ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அங்க புறக்கணிக்கிறாரு. அப்ப அழுதுட்டே போறாரு தாவீது. he was crying, அழுதுட்டார். பெத்தெடுத்த அப்பா கூட என்ன நினைக்கல, இந்த உலகம் என்ன நினைக்கல, கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட உன்னை புறக்கணிக்கலாம், உறவுகள் உன்னை புறக்கணிக்கலாம், நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட உன்னை மறக்கலாம், நீ நேசிக்கிற நண்பர்கள் உள்ள உன்னை மறக்கலாம். கர்த்தர் உன்னை மறக்கவே மாட்டார். தம்முடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறாரு. ஆமா, உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறவர் உன்னை மேன்மைப்படுத்த வல்லவர். தாவீது அழுதுகிட்டே போறாரு, ஆடு மேய்க்கிறார். அழுதுட்டு பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாடலாங்களா? யோசிக்கிறாயோ, வசனத்தை சொல்லியா பாட்டா பாடுற. அல்லேலூயா. கவலை எண்ணில் பெருகும்போது கலங்கி போகிற, வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறே. He was crying. வனாந்தரத்தில் தனிமையில் கவலை எண்ணில் பெருகும்போது கலங்கி போகிறே, வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறே. யாருமில்லை தேற்றிட, யாருமில்லை உதவிட, பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன், பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. தாவீது வனாந்தரத்துல ஒரு சின்ன யாழை, ஒரு சின்ன வீணையை எடுத்துட்டு பாடிட்டு இருப்பாரு. என் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவாரு. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்,
கர்த்தர் என்னை உயர்த்தி அழகு பார்ப்பாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. கர்த்தர் என் சிறுமையையும் எளிமையும் எண்ணி பார்ப்பாரு. அவர் என்னை தூக்கி உயரத்திலே ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வைப்பாரு. வனாந்திரத்தில் பாடுறாரு. நீ வனாந்திரத்தில் தனிமையில் கர்த்தரை பாடு. வனாந்திரத்தில் யாருமே இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்து. ராஜாக்கள் மத்தியில் உன்னை உட்கார வைப்பாரு. பிரபுக்கள் மத்தியில் உன்னை அழகு பார்ப்பாரு. ஜனத்தின் மத்தியில் உன்னை அழகு பார்ப்பாரு. நீ யார் இருக்கிறாங்க நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாம் வராங்க, எல்லாம் நடக்கிறான். அபினதாப், சம்மா, எலியாப் எல்லாம் வராங்க. ராம்பாக் நடக்கிறாங்க. they came ராம்பாக், என்னை பாரு, என் அழகை பாருன்னு. ஆண்டவர் சொன்னா இவங்க யாரும் வேணாம். என்னதுங்க, இவங்க யாரும் எனக்கு வேண்டாம். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவன் காயப்பட்ட இருதயத்தை பார்க்கிறாரு, கைவிடப்பட்ட இருதயத்தை பார்க்கிறாரு, புறக்கணிக்கப்பட்ட இருதயத்தை பார்க்கிறார். இவங்க எல்லாரும் வேணாம். அப்பா சாமுவேல் கேட்கிறாரு, இவ்வளவுதான மகன் அப்படின்னா. ஈசாய் சொல்ற எல்லாரிலும் ஒருவன் இருக்கான், அவன் ஆடு மேய்க்க போகிறான். டேய் 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 டேய், என்னடா பண்ணிட்டீங்க? அவன் இங்க வர வரைக்கும் ஒருவனும் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்றாரு. என்னதுங்க, அவன் ஒருத்த வர வரைக்கும் பீஸ்ல கை வைக்காத, ஒருவனும் பிரியாணி சாப்பிடக்கூடாது. நிப்பாட்டு எல்லாத்தையும். அவனை கொண்டு வான்றாங்க. 12 வாசிங்க, தெரியும். ரீட் 12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும், அண்ணா அழகா சகப்பா இருக்காரு, அழகிய கண்களும், பூனை கண்ணு, நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. கரங்களை தட்டி வா, வாட் a great things. இவனை அபிஷேகம் பண்ணு. இவன்தான் என் இருதயத்தை கேட்டவன். இவன் தான் என் சித்தத்தெல்லாம் செய்வான். இவன் தான் ஆடு மேய்க்கிறவனை அரசனா மாத்துவேன். ஆடு மேய்க்கிறவனை அரண்மனை தருவேன். ஒன்றும் இல்லாதவனுக்கு செல்வத்தை தருவேன். ஒன்றும் இல்லாதவனுக்கு அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தருவேன். ஒன்றும் இல்லாதவனை கர்த்தர் உயர்த்துவார். ராஜாவாயிட்டார் அவரு. 2 சாமுவேல் 5:4 வாசிங்க ப்ளீஸ். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:4. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தார். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 40 வருஷம். கரங்களை தட்டிங்களே. 30 வயசுல தேவனுடைய திட்டம் மாறாதது. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை நீதிமானாக்கினாரு. எவர்களை நீதிமானாக்கினார்களோ அவர்களை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஐயா சொன்னார் 8:30 மணிக்கு முடிக்க போறணும். இன்னும் 5 நிமிஷம் பேசலாம் இல்லையா? தாவீது பாருங்க, எத்தனை பேர் அழிக்க வந்தாலும், சவுல் வந்தாலும் சரி, அமிலேக்கியர் வந்தாலும் சரி, பொல்லாத கூட்டாளம் வந்தாலும் சரி, हमारा देश में इधर में है उधर में சொன்னாலும் சரி, கர்த்தர் நம்மளை உயர்த்தி அழகு பார்க்க வல்லவராய் இருக்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமா, கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இங்கிலாந்து தேசத்தில் ஒருவர் இருந்தார். வேதத்தை முடிக்கிறேன், 3 நிமிஷத்தில் முடிக்கிறேன் அந்த சாட்சி. ஜார்ஜ் விவர் ஒரு மனிதர் இருந்தார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அனுதினமா அழுது கொண்டிருந்தார். லார்ட் ப்ளீஸ் யூஸ் மீ லார்ட், என்னை பயன்படுத்துங்க. லார்ட் பிளஸ் மீ லார்ட், என்னை ஆசீர்வதிங்க. ஏன்னா ஜார்ஜ் விவர் சொல்றாரு, ஐ ஹவ் நோ ஃபுட், எனக்கு சாப்பாடு இல்லை. ஐ ஹவ் நோ ஹவுஸ், எனக்கு வீடு வசதி இல்லை. எனக்கு வாழ பணம் இல்லை. ஆனாலும் ஐ வாண்ட் ப்ரீச் தி காஸ்பல் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட் அப்படின்னாரு. நான் உலகம் ஃபுல்லாக உடைய நாமத்தை அறிவிக்கணும் ஆசைப்பட்டார். ஜார்ஜ் விவர் கண்ணீரோடு ஒரு 3 நாள் அழுது கொண்டே இருந்தார். அழுது கொண்டே இருக்கிறார். he was crying அழுது கொண்டே இருக்கிறார். 3 நாள் கழித்து ஆண்டவர் பேசுறார், ஜார்ஜ் நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன். நீ கவலைப்படாத ஜார்ஜ், இப்போ உனக்கு ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாத. உன்னை தேசங்களுக்கு கொண்டு போய் பயன்படுத்துவேன், ராஜாக்களுக்கு கொண்டு போய் பயன்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பேன்னு சொன்னாரு. ஜார்ஜ் விவர் இறந்து போயிட்டார். 88 வயசு. 3 கப்பல். என்னதுங்க, 3 கப்பலுக்கு சொந்தக்காரர். 2 ஃப்ளைட்டு, 197 நாடுக்கு சுவிசேஷம் சொன்னாரு. 3000 உடன் ஊழியர் இருந்தாங்க. எத்தனை ஊழியருங்க? 3000 உடன் ஊழியர், 3 கப்பல்.
2 ஃப்ளைட்டு, 197 நாடு. பிரியமானவர்களே, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்க வல்லவர். கண்களை மூடி, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே, குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே.